கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தினருடன் சென்று அவர் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். நாம் அவரிடமே நேரடியாக கேட்கலாம். இந்த வாக்குப்பதிவு குறித்து அவரிடம் நாம் நேரடியாக கேட்கலாம். சற்று முன் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட ஜனநாயக கடமை ஆற்றியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதேபோல் இந்த தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையினோடு வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதுமே இந்த வாக்குப்பதிவானது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. எந்த பகுதிகளிலும் தற்பொழுது வரை எந்தவித பதற்றங்களோ எந்தவித குழப்பங்களோ ஏற்படவில்லை. தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மக்களும் நீண்ட வரிசையில் நின்று மிக ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் வாக்குப்பதிவு செய்துள்ள திரு KP முனுசாமி அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம். காலையிலேயே குடும்பத்தாரோட வாக்குப்பதிவு செஞ்சுருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த தேர்தல்? ஜனநாயக கடமை இருக்கின்றோம். இந்த தேர்தல் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் பெரும்பான்மையை வெற்றி பெறுவார்கள். அதில் அங்கம் வைத்து தலைமையேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தனி பெரும்பான்மையுடன் மக்கள் ஆதரவோடு மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க? இந்த தேர்தல் சுமூகமான முறையில் நடைபெற்றிருக்குதா? தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது. பொதுவாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் எல்லா அரசியல் கட்சியுமே ஒரு இணக்கமாக எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு மாவட்டம். நிச்சயமாக இங்கே பெரிய அளவில் எந்த பதற்றமும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. அங்கே தேவையான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குதா? அதெல்லாம் உறுதிப்படுத்தினீங்களா நீங்கள்? சரியான முறையில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையாற்றிருக்கிறது. முறையாக குறித்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமை செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2093 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக தற்பொழுது முதற்கட்டமாக எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவுகள் பதிவாயிருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலை நாம் பார்க்கும் பொழுது இந்த முறை அதிக அளவில் வாக்குப்பதிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக SIRக்கு பிறகு இறந்த வாக்காளர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 15,69,141 வாக்காளர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாநில எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டம் என்பதால் பல்வேறு மலை கிராமங்கள்லாம் இருக்கிறது. அந்த மலை கிராமங்களில் வாகனங்கள் செல்வதற்குண்டான அனைத்து வசதிகளும் முறையான ஏற்பாடுகள் ஏற்கனவே திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வாக்குப்பதிவு மிக விறுவிறுப்பாக நடைபெற்று இருக்கிறது. எந்த பகுதிகளிலும் எந்த விதமான பதற்றமான சூழல்களும் தற்பொழுது வரை ஏற்படவில்லை. கிருஷ்ணவேணி. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் வாக்குப்பதிவானது இன்று காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிக்கான கள நிலவரங்களையும் நேரடி காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி திரு லோகசந்தர்.